அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் பாருங்கள், கொஞ்சோண்டு தான் சந்து இருக்குது. வீட்டுக்கும் காம்பவுண்ட் சவுந்துக்கும் இடையில ரோஜாப்பூ செடி வச்சுருக்குறோம். கருவேப்பிலை செடி பக்கத்துலேயே இருக்குது, பெரிய மரமாயிருச்சு. அதுக்கு பக்கத்தில் கீழே வந்து ஏகப்பட்ட மஞ்சள் நட்டுவிட்டு முக்கால்வாசி மஞ்சளை பூரா பிடுங்கிட்டுங்க. ஒரு 4-5 கிலோ மஞ்சள் வந்துருச்சு. ரோஜா பூவும் டெய்லி இப்படி தாங்க பூக்குது. நேற்று பாருங்கள், ஒரு 7-8 பூ பறிச்சிட்டு வந்து கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரரே. இன்றைக்கி இத்தனை பூ பூத்துருக்கு, ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். வீடியோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாருங்க. நீங்களும் கொஞ்சம் இடம் இருந்தால் ரோஜா பூ வைங்க. இந்த பூவெல்லாம் மணக்கவே மணக்காது, ஆனால் செடியில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நான் டெய்லி 2 பூ பறிச்சு தர சொல்லி வச்சுக்குவேன், சாமிக்கும் வைப்பேன். இங்கே பாருங்கள், என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, லைக் ஒன்று போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய அக்கா பொண்ணுக்கு இந்த பூவை கொடுத்தேங்க, போன வாரம் வந்திருந்தப்போ கொடுத்தேன். நான் வாசமில்லா பூ எந்த பூவுமே வைக்கவே மாட்டேங்க சித்தி அப்படின்னு சொன்னா. அப்படி எனக்கு பயங்கர சிரிப்பு வந்துருச்சு. சினிமா பாட்டு தாங்க ஞாபகம் வந்துச்சு. வாசமில்லா மலர் இது வசந்தத்தை தேடுது அப்படிங்கிற பாட்டை நான் பாடினேங்க. எங்கள் அக்கா பொண்ணு சிரிச்சா. அப்படி அந்த பாட்டு யாராருக்குங்க பிடிக்கும்? கமெண்டில் போடுங்க. இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாட்டெல்லாம் போட்டு போட்டு கேளுங்க, சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு கேட்குறதுக்கு. இப்போ பாருங்கள், எவ்வளோ பூ பாருங்கள், நேற்று பறிச்சுட்டு இருந்த பூங்குது. கொஞ்சம் மல்லிகைப்பூ செடி 4-5 செடி இருக்குது. அதில் 4 பூவாக பூத்துட்டு இருக்குது. 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு விற்றுச்சு கிலோ, ஒரு முழம். அப்போல்லாம் பூக்கவே இல்லைங்க, இப்போ தாங்க பூக்குது.